உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை கூட அழைக்கிறேன். நாம் இந்த வேளை கூட கர்த்தருடைய பிரச்சனை வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஆசிரியக்கும்படியாக ஒரு விஷயம் கூட நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பிரச்சனை நன்றி ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான மாலை வேலைக்கான நன்றி சொல்லும் கர்த்தாவே, நாளும் ஆண்டவரே, நாங்கள் சுருமாக இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இது உம்முடைய ஊழியம், நாங்கள் ஏன் கலங்க வேண்டும் நான் இருந்திருக்கோம் சுவாமி. கலங்க வேண்டிய அவசியம் இல்லையப்பா. காரணம் கர்த்தர் எங்கோடு இருக்கிறார், அவரை நடத்துவார் என்று பார்க்கிறோம். பல தமிழ் மக்களை கர்த்தர் சீக்கிரமாக அழைத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாடல் பாடலுடைய சகோதரி மேரி சாந்தரோடு வந்து சேர்வதாக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷமாக நாளிலே செய்து கொடுப்பதாக வந்திருக்கிற சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு இதோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெளிவான முறையிலே, சிறப்பான முறையிலே, புதிய கோணத்திலே ஆராய்ந்து பார்த்து இதோடு பகிர்ந்து கொள்ள கருத்து காரணப்பா. அதன் மூலமாக நாங்கள் புதிய கோணத்திலே கருத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கிருபித்தாரும் சுவாமி. அவர்கள் மண்டலே வந்து யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஊருக்கு வேண்டிய அபிஷேகத்தை ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவனே, நம்முடைய விசேஷ கிருபையுமாக அருமையான சகோதரன் ஜெபத்தவர்களை ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் திரும்பி வர கிருபை தந்து செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவளோடு கூட பிரச்சனை இருப்பது நிமித்தமாக அவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபித்தாரும் சுவாமி. தேவ பிரசனத்தை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கர்த்தாவே, நானும் கர்த்தாவே நம்முடைய ஆவியானவர் தாமே நடத்தும் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக நம்முடைய இன்டர்நெட் அடிக்கடி ஆண்டவரே எங்களை கைவிடுவதை பார்க்கிறோம். அடிமையுடைய கம்ப்யூட்டர் கூட அவ்வளவு சரியாக வேலை செய்வதும் இல்லை. ஒரு கை வைத்துக் கொண்டு இதை மேனேஜ் பண்ண மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் எப்படியாவது கிருபையாளர்கள் இந்த ஊழியம் நடந்து முடியும் வரையிலும் கூட எந்த விதமான இன்டர்நெட் ப்ராப்ளமோ அல்லது கம்ப்யூட்டர் ப்ராப்ளமோ இல்லாதபடி கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு தெளிவான முறையில் நாங்கள் இந்த ஊழியத்தை நடத்தி முடிக்க கற்றுக்கிறது. நாளும் ஆண்டவரே, நாங்கள் இணைந்திருக்கிற எங்கள் யாவருக்கும் வேண்டிய அபிஷேகத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தை மொத்தமாக நாங்கள் என்ன விதமான ஆண்டவரே ஜபங்களை எழுத வேண்டும் சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு வைக்கிறோம். அந்த ஜபங்களை
யார் எழுதிக்கொண்டு சொல்லி கத்தர் திட்டமிட்டு வைத்ததோ அவர்கள் எழுதி வைத்தது தேவனே, நாங்கள் கத்தர் நாமத்தை அதிகமாக மயப்படுத்த விசாரணை சுவாமி நூறு தண்ணீரும் ஆசிரியரையும் ஒன்று எடுத்தும் காத்துக்கொள்ளும், அர்ப்பணிக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எல்லா துதி தன மாத்திரம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறாவே, ஆமென். இப்போது கூட சகோதரி நதிமுத்து அவர்கள் புலம்பர் 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசித்து காண்பிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிறைத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்பக்கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ? ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஸ்தோத்திரம். கூட சகோதரி மேரி சன் அவர்கள் கண்ணீரின் ஜெபம் கேட்டீரே என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரின் ஜெபம் கேட்டீரே, மீண்டும் என்னை வாழ வைத்தீரே. என் கண்ணீரின் ஜெபம் கேட்டீரே, மீண்டும் என்னை வாழ வைத்தீரே. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். கண்ணீரின் ஜெபம் கேட்டீரே, மீண்டும் என்னை வாழ வைத்தீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நான் நடந்திடும் வேளையிலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நான் நடந்திடும் வேளையிலும், என்னோடு கூட இருந்து எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நீர். என்னோடு கூட இருந்து எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நீர். எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நீர். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். கண்ணீரின் ஜெபம் கேட்டீரே, மீண்டும் என்னை வாழ வைத்தீரே. தடுமாறும் நேரமெல்லாம் என்னை தள்ளாட விடவில்லையே. நான் தடுமாறும் நேரமெல்லாம் என்னை தள்ளாட விடவில்லையே. தாங்குவீர் உம் கரத்தால் என்னை காலமெல்லாம் காத்திடுவீர். தாங்குவீர் உம் கரத்தால் என்னை காலமெல்லாம் காத்திடுவீர். என்னை காலமெல்லாம் காத்திடுவீர். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். கண்ணீரின் ஜெபம் கேட்டீரே, மீண்டும் என்னை வாழ வைத்தீரே. என் கண்ணீரின் ஜெபம் கேட்டீரே, மீண்டும் என்னை வாழ வைத்தீரே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட தேவன் கூட அந்த கண்ணீரின் ஜெபத்தை குறித்து கூட ஒரு பரிகாரமாக சகோதரி
எழில் ஸ்டான்லி அவர்கள் நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் வாழ்த்தி அவரை வரவேற்கிறேன். அந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஒரு சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். சோதரமையா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இப்படியாக ஒரு குடும்பமாக இணைய நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி அப்பா. நீ தம்மை சுவாமி துயரப்படுகிற நேரத்துல உண்மை நோக்கி கூப்பிட சொல்லி இருக்கிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். நீர்தாமே ஆறுதலும் தேறுதலும் தருகிற தேவனாக இருப்பதற்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர்கள் சுவாமி. நீர் அப்படியாக ஆறுதல்களின் தேவனாக இருப்பதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் தாமே ஆவியானவரை கொண்டு நாங்கள் என்ன இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்தை எங்களுக்கு உணர்த்தும். துதிகன மகிமை அவற்றை உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் சுவாமி. ஆமாம். இப்ப கூட நம்ம புலம்பல் புத்தகங்கள் குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு பகுதி 2வது அதிகாரத்துல 18-19 வசனங்கள். புலம்பல் புத்தகத்தை பத்தி இதுக்கு எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. அது ஒரு 5 கவிதைகள். அந்த 5 கவிதைகளுமே துயரத்தை குறிக்கிற கதறி அழும் புத்தகம் அப்படின்னு தான் இந்த புத்தகத்துக்கே பேரு, புலம்பல் புத்தகத்துக்கு. அப்ப அந்த கதறி அழுகிற சிச்சுவேஷன் ஏன் வந்துச்சுன்னு இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். முதலாவதாக அவங்களுடைய பாவம், அதன் நிமித்தம் பகைவர்கள் அவங்கள ஆட்கொண்டுட்டாங்க. இப்போ அவங்க அடிமைகளா இருக்கிறாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அது காரணம் என்னன்னோ நம்ம பார்த்தோம். அது கர்த்தருடைய கோபம். அதுக்கு பிறகு கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அவங்களுடைய பொய்யான தீர்க்க தரிசனத்தை நம்பினதன் விளைவு. இந்த காரணங்கள்னால அவங்க சிறை இருப்புல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த துயரத்துல இருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதான் நம்ம இந்த 2 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து வெளிவருவதற்கான வழி, ஏன்னா பரிகாரம்னு கொடுத்துருக்காங்க. பரிகாரம்னா என்னன்னா சொல்யூஷன். என்ன அதற்கான ஒரு சொல்யூஷன்னா, நம்ம ஒரு துயரத்துல இருக்கிற எந்த கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம ஆண்டவரை நோக்கி திரும்புறதுதான் நம்மளுடைய ஒரே சொல்யூஷன். ஸோ கர்த்தருக்கு நேராக நம்முடைய முகங்களை திருப்பி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றதுதான் எரேமியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல இந்த 2 வசனத்துல கூறியிருக்கிறாரு. நம்ம அதை குறித்து கொஞ்சம் விவரமா பார்ப்போம் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னு. முதலாவது புலம்பல் அப்படின்றது ஒரு துயரம். இந்த துயரம் இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இந்த துயரம் அப்படின்ற அந்த அனுபவத்துக்குள்ள போகாதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த சிச்சுவேஷனுக்குள்ள நுழைஞ்சுதான் ஆயிருக்கணும். எப்போதும் இல்லைனாலும் அப்பப்ப கடவுள் எல்லாருக்குமே இந்த அனுபவத்தை கொடுக்கிறாரு. இந்த புலம்பல் புத்தகம் அந்த ஒரு ரைமிங்கா எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா அகர வரிசையில நம்ம இப்ப எப்படி ஆத்திச்சூடிய ஔவையார் அறம் செய்ய விரும்பு 6 சினம்னு எழுதியிருக்காங்களோ அதே போல அவங்களும் எபிரேய மொழியில உள்ள அந்த 22 ஆல்பபெட்ஸ்ல 2 லைனுக்கு ஒரு எழுத்து அப்படி எழுதியிருக்கிறாங்க. அந்த முதல் வார்த்தையே ஐயோ அப்படிதான் ஆரம்பிக்குது, அந்தோ ஐயோ. சோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கவலைக்கு துக்கத்தின் உச்சத்துல இருக்கிற அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட இந்த புத்தகம். இது நம்ம நினைக்கிறோம் சோகமா இருக்கும்போது எப்படி அந்த சோகத்தை ஒரு பாடலா அவர் வெளிக்காட்டியிருக்காரு. சோகத்துல பாடல் எழுதுறது ஒரு வழக்கமா அந்த நாட்கள்ல இருந்தே இருந்திருக்கு. இப்ப கூட நம்ம சினிமா பாடல்கள்ல பார்த்தா இன்ப பாடல்களும் இருக்கு, துன்ப பாடல்களும் இருக்கு. அந்த சோக பாடல்களுக்கே ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்களை கேட்க விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஸோ வந்து சோகம் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு இடம் பிடிச்சி இருக்கிறது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. நம்ம தலைவர்கள்லாம் இருந்தாங்கன்னா, இந்திரா காந்தி இறந்த நேரத்துலலாம் ஒரு ஒப்பாரி பாடல் ஒவ்வொரு சாயங்காலமும் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பைபிள்ல வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புக்கு வந்து சங்கீதங்களின் புத்தகம். ஏன்னா அது ஆண்டவரை துதிக்குது. அந்த சங்கீதங்கள் 150 சங்கீதங்கள் இருக்கு. அதுல 65 சங்கீதங்கள் சோகம், அது வந்து புலம்பல். அப்ப அந்த 65 சங்கீதங்களும் கர்த்தரை தான் துதிக்குது, ஆனா அது சோகத்துல துதிக்குது. சோ வந்து இத வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அந்த துதிக்கிற சங்கீதங்கள் வந்து மேஜர் நோட், நம்ம அதாவது ஹை பிச்ல பாடுறாங்க. இந்த சோக லேமெண்டிங் சங்கீதங்கள் வந்து லோ பிச் மைனர் நோட்ல இருக்கு. ஸோ வந்து அது லோ பிச்ல வந்து பாடுறாங்க. ஸோ எனிவே அது கடவுளை தான் பாடுது, அது கடவுளை தான் துதிக்குது. ஸோ புலம்பல் புத்தகம் கடவுள் கொடுத்த அந்த கஷ்டத்துக்காக பாடினாலும் அது அவரை தான் வந்து துதிக்குது. இந்த துயரம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த ஜூன் 17 வந்து கடந்த 39 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தந்தையார் இருந்த தினம் இன்றைக்கு. இந்த நாள்ல வந்து நான் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு கடவுள் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்ப 39 வருடங்களுக்கு முன்பாக நாங்க இருந்த அந்த சோகத்தையும் கடவுள் எப்படி அதுக்கு ஊடாக எங்களை நடத்தி இந்த கடந்த நாட்கள் பூரா அவர் வந்து எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமா இருந்தாருன்றத நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு நாளாக இதை கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன். ஸோ வந்து துயரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு காமன். ஸோ இந்த நாள்ல நம்ம வந்து இந்த துயரத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அவர் எரேமியா தீர்க்கதரிசி கூறுற அந்த இத முதல்ல 18வது வசனத்தை முதல் பார்ப்போம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருவிழியை சும்மா இருக்க ஒட்டாதே. இந்த 2 வசனமுமே எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றதான் வந்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. முதலாவது வந்து அவர் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ வந்து உள்ளத்துல இருந்து ஆண்டவரை கூப்பிடணும் முதல்ல. சோ வந்து துயரத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையா தேடணும். இருதயம் வந்து ஆண்டவரை தேடணும். சும்மா உதட்டளவுல இல்லாம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. சோ அந்த ஜெபம் வந்து ஒரு வார்த்தை அலங்காரம் இல்லை. அந்த ஜெபம் வந்து ரொம்ப நீண்டதா இருக்கணும்னு இல்லை. ஆனா ஜெபம் இருதயத்துல இருந்து வரணும். அதுதான் வந்து கர்த்தர் வந்து விரும்புறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சோ உங்கள் முழு இருதயத்தாலும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி வந்து பைபிள்ல வந்து முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். சோ முதலாவது அவர் வந்து என்ன சொல்றாரு, இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சோ கர்த்தரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடும் தேடுங்கள். அதுதான் வந்து ஆரம்பம். முதல்ல உங்களுடைய இருதயம் ஆண்டவரை தேடட்டும். அடுத்தது வந்து சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. அடுத்தது வந்து கண்ணீரின் ஜெபம். அடுத்து கண்ணீர் விட்டு ஜெபின்னு சொல்றாரு. இதுல வந்து சீயோன் குமாரத்தியின் மதிலே அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா, சீயோன் குமாரத்தி அப்படின்னா வந்து இஸ்ரவேல் இஸ்ரேல் அல்லது எருசலேம். அதத்தான் வந்து சீயோன் குமாரத்தி அப்படின்னு வந்து அவர் உருவகப்படுத்துறாரு. சீயோன் குமாரத்தினா இஸ்ரேல் நாடு அல்லது எருசலேம் பட்டணம். அதோடைய மதில்னா என்னன்னா சுவர். ஸோ சுவர் வந்து என்னன்னா டிஃபென்ஸ், அதுக்கு பாதுகாப்பு. ஸோ சீயோன் குமாரத்தியின் டிஃபென்ஸ் இப்ப யாரு? அதுல குடியிருக்கிற அந்த ஜனங்கள். அவங்க வந்து என்ன செய்யணும்?
அவங்கதான் வந்து அதற்காக இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். சோ இப்ப இந்த சீயோன் குமாரத்தினா சபைகள்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம். சோ சபையில ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, நம்மளுடைய என்ன துயரமான சம்பவமோ, என்ன துயரம் இருக்குதோ அதற்கு நம்ம வந்து இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஜெபின்னு சொல்லியிருக்கோம். இந்த கண்ணீர் அப்படின்றது வந்து எப்படின்னா, கண்ணீர் வந்து எப்போ வரும்? கண்ணீர் சந்தோஷத்துக்கும் வரும், துக்கத்துக்கும் வரும், நன்றியால பெருகும், பக்தியால பெருகும். சோ இப்படி கண்ணீர் வந்து சந்தோஷம், நன்றி, பக்தி எல்லாத்துக்கும் வந்தா கூட துக்கத்துலதான் வந்து அது நிறைய வரும். சோ அதனாலதான் அவர் வந்து நதியளவு கண்ணீர் விடு, ஆறு மாதிரி உன் கண்ணீர் ஓடிட்டே இருக்கட்டும். இந்த கவலை வந்து கவலையோட உச்சியில வந்து இப்ப வந்து வார்த்தை வரல, அப்போ வந்து அவர் வந்து நீ வார்த்தையால ஜெபிக்க வேண்டாம், நீ உன்னோட கண்ணுல இருக்கிற கண்ணீரை வந்து கர்த்தருடைய பாதத்துல நீ ஊற்றிரு. அப்ப இது இன்னொரு காரியம், இந்த கண்ணீர் விடுறதுல என்னன்னா டோட்டலா சரண்டர் ஆகுறது கடவுள்கிட்ட. வந்து அது வந்து தாழ்மையையும் காட்டுது. கர்த்தரிடத்துல நம்மை தாழ்த்தி இந்த கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை வந்து கேட்கிறார். அப்போ சங்கீதக்காரர் வந்து சொல்றாரு, என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்புறம் எசேக்கியா ராஜா கண்ணீர் விடும் பொழுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அப்புறம் என் பெருமூச்சினால் இறைத்து போனேன், இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். இதெல்லாம் விட இயேசுவும் கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விடுகிறவங்களை பார்த்தும் இறக்கப்பட்டார். கண்ணீரை மரியாள் வந்து கல்லறை வாசல்ல கண்ணீர் விடும் பொழுது அவருக்கு காட்சி கொடுத்தார். சோ கண்ணீர் வந்து தேவனை வந்து நம்ம இடத்துல இறக்கப்பட வைக்கிறது. ஸோ கண்ணீரின் ஜெபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. மோசே வந்து கண்ணீர் விட்டு என் பெயரை புத்தகத்துல இல்லாமல் என்ன கிறுக்கி போடும்னு சொல்லி அவர் கண்ணீரோட ஜெபிக்கும் போது அவர் அந்த ஜெபத்தினால வந்து இஸ்ரேல் ஜனங்களை காத்தாரு. அதே மாதிரி தானியேலோட ஜெபத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து கபிரியேல் தூதன் இறங்கி வந்தாரு. அப்புறம் யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து இந்த முத்திரையை உடைக்க யாருமே இல்லையான்னு கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது அதற்கு வந்து ஒரு பதில் கொடுக்கப்பட்டது. சிலுவை இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டார் லாசரோட இதுல. அதுக்கப்புறம் வந்து புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாக்குறோம். அப்புறம் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் பவுல் வந்து பிலிப்பியர் நிறுவனத்துல மகிழ்ச்சியா படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு விரோதிகளை குறித்து எழுதும் பொழுது அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதுன்னு இருக்கு. ஸோ வந்து புதிய ஏற்பாடுலையும் கண்ணீரின் ஜெபத்தை வந்து நம்ம பாக்குறோம். ஸோ கண்ணீரின் ஜெபம் வந்து ஒரு இவர் குறிப்பிட்டிருக்கிற இரண்டாவது வகையான ஒரு ஜெபம். இயேசுவும் கண்ணீர் விட்டிருக்காரு, பவுல் அப்போஸ்தலன் கண்ணீர் விட்டிருக்கிறாரு, மோசே கண்ணீர் விட்டிருக்கிறாரு, தாவீது கண்ணீர் விட்டிருக்கிறாரு. அநேகருடைய கண்ணீரின் ஜெபங்களை வந்து கர்த்தர் கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் அளித்திருக்கிறார். இந்த வசனத்துல வந்து முதல்ல வந்து உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அதுக்கப்புறம் இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள், அப்புறம் ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருவிழியை சும்மா இருக்க விட்டாதே. ஓய்ந்திராதேன்னா சும்மா இருக்காதீங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அது ரெண்டாவது வசனம். அந்த 19வது வசனத்துல இப்ப வந்து எழுந்திரு. இப்ப நம்ம ரொம்ப துக்கமா இருக்கும்போது என்ன செய்வாங்க, அந்த துக்கத்திலேயே ஆழ்ந்து போயிடுவாங்க. அவங்களால வந்து எழுந்து வேற வேலை செய்ய முடியாது. அந்த துக்கத்திலும் துயரத்திலையும் இருக்கிறவங்களால வந்து அந்த துக்கத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. துக்கத்தை விட்டு எழுந்திரு, வெளியே வரணும்.
இப்ப தூக்கம் வரலையா, ராத்திரியின் முதல் சாமத்திலேயே கூப்பிடு. கர்த்தர் சொல்றாரு, எந்திரிச்சு ராத்திரியா இருந்தாலும் முதல் சாமத்திலேயே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் தூங்குறதுக்கு முந்தின காலம்தான் இந்த முதல் சாமம்ன்றாங்க. அந்த நேரம்னாலும் சரி, அல்ல நீ எழுந்திருந்து ஜெபி, தூங்காமல் விழித்திருந்து ஜெபி, அதை விட நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது எழுந்திரு அப்படின்னா ஆக்டிவ் ப்ரேயர். சோர்ந்து போகாமல் ஜெபி, கவலையிலே படுத்துறாத, நேரத்தை பார்க்காத. அதுதான் முதல் சாமம் என்பது நேரத்தை பார்க்காத, உன்னுடைய இருதயத்தை ஊற்றி விழித்திருந்து ஜெபி. அதுதான் மூன்றாவது காரியமா அவர் சொல்றாரு. சோ எழுந்திருந்து ஜெபியுங்கள். இந்த எழுப்புதல் ஜெபம் அதுதான் இது. எழுப்புதல் ஜெபம் இல்லாததுனாலதான் இப்ப சபைகள்ல ஒரு இந்த ரொம்ப நம்ம எல்லாமே மாற்றம் அடைகிறதுக்கு காரணம் அந்த உண்மையான ஒரு எழுப்புதலின் ஜெபம். மக்கள் எல்லாரும் மனம் திரும்பணும், அப்படி அந்த உருக்கமான ஜெபத்தை இப்போ சபைகள்ல இல்ல. எல்லாருமே ரொம்ப சுயநலமா அப்படியே போயிட்டு இருக்கிற காலம் ஆயிடுச்சு. அல்லது நம்ம சபைக்கு போறோம் வரோம், அந்த மாதிரி அது ஒரு ஒழுங்கு கிரகமான ஒரு காரியம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருக்குமே எல்லோரும் மனம் திரும்பணும் அந்த பாரம் இல்லை. சோ இந்த எழுந்திரு அப்படின்றதுக்கு ஒரு எழுப்புதலோட ஜெபியுங்கள். அதுதான் இந்த நேரத்தை பார்க்காம எப்பனாலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து இந்த ஜெபத்தை பண்ணுங்க. அது இந்த 19வது வசனத்துல முதல்ல அவர் சொல்ற அந்த ஆக்டிவ் பிரேயர். அது அடுத்தது பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன், அல்லது மற்றவர்களுக்காக பிரேயர் பண்றது. அது உங்களுடைய குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. இத மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, அல்லது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறது. அந்த மாதிரி அந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கணும், விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அந்த ஜெனரேஷனுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ற காலத்துல இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்ந்த சமூகத்தை விட இப்ப இருக்கிற சமூகம் ரொம்ப சீர்கெட்டு போய் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மது, போதை, அப்புறம் எந்த ஒரு காலகட்டத்துல நம்ம பாவம்னு சொன்ன காரியங்கள்லாம் இப்போ அத பாவம் மாதிரி இல்லாம அது ஒரு சாதாரண காரியம் மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சோ அந்த காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க, நம்முடைய பேர பிள்ளைகள் இன்னும் மோசமான காலகட்டத்துல வாழ இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது அது அதற்காக நம்ம இப்பவே நம்ம ஜெபிக்கணும். அதைத்தான் உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை ஏறிட்டு ஃபியூச்சர் ஜெனரேஷனை நம்ம ரொம்ப நினைச்சு நம்ம இப்போ நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பா இப்ப உள்ள அந்த எப்படி அன்னாள் அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ கண்ணீரோட ஜெபிச்சு அதை பெற்று கொண்டாலோ, அதே போல நம்மளும் கூட இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் வர்ற வரைக்கும் நம்ம முழங்கால்ல நிக்கணும். இந்த நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் காகவும் நம்மளோட ஃபியூச்சருக்காக கூட இப்ப கூட நம்மளுடைய கண்ட்ரிலேயே நம்மளோட ஃபியூச்சரே ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துல நம்ம கிறிஸ்தவ மதத்தை யாருக்கும் போதிக்க முடியுமா? அதுக்கு இருக்கிற எதிர்ப்புகள், அநேக காரியங்கள் இப்ப தோன்றிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் காரியத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கணும், நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கணும். இந்த மாதிரி ஜெபிக்கிறது எதிர்கால சந்ததிக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இன்றைய சமுதாயத்துக்காகவும் ஜெபிக்கிறது தான் இந்த கடைசி வசனத்துல இருக்கிற அந்த கடைசி பகுதி. இப்போ ஒரு 4 வகையான ஜெபங்களை இருதயத்திலிருந்து ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், எழுந்து ஜெபியுங்கள், அதான் ஒரு ஆக்டிவா ஜெபியுங்கள். அப்புறம் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் எரேமியா இந்த 2 வசனத்துலயும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய துயரங்கள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஜெபித்து ஜெயம் எடுக்கிறதுனா அப்படிதான். நம்ம கர்த்தருக்குள்ள ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த எல்லா துயரத்துல இருந்தும் நம்மளை வெளியே
பாவம் வேதனைக்கும் துயரத்திற்கும் வழி நடத்துகிறது. துயரம் மனம் திரும்புதலுக்கும் ஜெபத்திற்கும் வழி நடத்துகிறது. ஜெபம் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் வழி நடத்துகிறது. விசுவாசம் புதுப்பிக்கப்படுதலுக்கு வழி நடத்துகிறது. இப்ப நம்மளுடைய துயரத்தை விட்டு நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ள வரணும்னா நம்மளுடைய ஜெபங்கள் அதுக்கு துணையா இருக்கு. நம்ம சோகத்திலையும் பாடல்கள் பாட முடியும். நம்ம அந்த பாடல்களுமே தேவனை துதிக்கிறது தான். அந்த துதியும் ஜெபத்தையும் ஏறெடுத்து நம்ம இந்த துயரத்துல இருந்து வெளிவர முடியும். இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறதுக்குரிய மெயின் தீம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கூட அன்பான ஒரு செய்தியை அவள் கொடுத்தார். ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட நாள் 14ஆம் தேதி. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா முதல்ல போட்டுட்டேன், யாரும் தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளை மாற்ற வேண்டாம் என்று சொல்லி நான் அந்த சூழ்நிலையில அவங்க இன்னொரு மீட்டிங் போக வேண்டிய நிமித்தமாக 14 வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில பார்க்கும் பொழுது அவங்க அதிகமாக ஜெபம் பண்ணார். எப்படியாவது இந்த மாதம் செய்தி கொடுக்க வேண்டும், ஆனால் அதே இது 14ஆம் தேதி இல்லாமல் வேறொரு நாள் மாற்றப்படும் சொல்லி அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஆகையால் தான் கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைத்தார். ஷெட்யூலையே நாங்கள் மாற்றும்படியாக கர்த்தர் அதை வற்புறுத்தினார். ஆகையால் ஒருவேளை துக்கமான காரியம் இருந்தால் கூட அது ஏற்பட்ட காரியம் சகோதரருடைய ஜெபத்தை நிமித்தமாக. ஆகையால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நமக்காக காரியங்களை சாதிக்க பண்ணுவார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகையால் மகளுடைய இந்த நாங்கள் அருமையான சாட்சியின் நிமித்தமாகவே அந்த சாட்சியாகவே இந்த கூட அவர்கள் துக்கத்தோடு கூட ஜெபித்த பொழுது எப்படியாவது எனக்கு வாய்ப்பு வேண்டும், இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு வேண்டும், வேறு நாள் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஜெபித்த கர்த்தர் ஜெபத்தை கேட்டு வாய்ப்பு எடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு என்னோட அப்பாவோட நினைவு நாள். இன்னைக்கா? ஆமா, ஜூன் 17ஆம் தேதி அவங்க இறந்து இதோட 39வது வருடம். அப்படியா? சரி. நம்ம கேட்டிருக்கோம். இப்போ அவங்களுடைய அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும். அப்பாவா? அப்பா இறந்தது. சரி சரி, ஓகே ஓகே. ஒரு சகாயமரி சிஸ்டர், சகாயமரி சிஸ்டர். அதாவது சகோதரி எழில் ஸ்டான்லி அவருடைய அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப இளம் வயதில் தான் சொல்லணும். அவங்க ஒரு சரீரத்துல ஒரு ஏற்பட்ட வியாதி நிமித்தமாக அவர்கள் கடலை நோக்கி செல்லும்படியாக அனுமதித்தார். அது இந்த காலங்களில் அருமையான காரியங்கள் செஞ்சிருக்காங்க, நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உதவியுள்ள ஒரு அருமையான ஒரு தேவை மனிதர் அவர். ஐயா, அதுக்காக நான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த வேலை கூட சகோதரி சகாய்மீன் அவர்கள் எத்தனை வருஷம் ஆச்சு சிஸ்டர்? 39 years. 39 years. ஓகே. பேர் என்னங்க? எங்க அப்பா பேரா சேத்திரபாண்டியன். அவர்களுக்காக அவர்கள் குடும்பத்திற்காகவும் ஒரு சமூகத்துல நிற்கிறோம். இயேசு சுவாமி தகப்பனே, அருமையாக தன்னுடைய செய்தியை, ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது இயேசு சுவாமி. ஆனாலும் உமது பிள்ளை எவ்வளவாய் மனதிலே தகப்பனுக்காக ஏங்குகிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. அன்பு தகப்பனார் சேது பாண்டியனுக்காக சமூகத்திலே வருகிறோம் அப்பா. 39 வருடங்களுக்கு முன்பு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அன்பு தகப்பனாருக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இவர்கள் வாழ்ந்த காலங்களிலே தகப்பனே நல்ல ஒரு சாட்சியை இப்போ சார் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளை என்பதை நாங்கள் அதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நாங்கள் அவர்களை காணவில்லை, பார்க்கவில்லை. ஆனாலும் தகப்பனே, உமது அருமையான மகள் எழில் தன்னுடைய இருதயத்தின் அந்த துக்கத்தை, துயரத்தையும் அந்த வெற்றிடத்தையும் நாங்கள் உணர்கிறோம் அப்பா.
ஆண்டவர் நீரே நான் பரம தகப்பனாய் இருந்து மகளை இம்மட்டுமாய் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மறுமையிலே அப்பாவை காணும் பொழுது மகளும் தகப்பனுக்கும் உள்ள உறவை ஆண்டவரே நாங்கள் எவ்வளவாய் வார்த்தையின் மூலமாக சொல்ல முடியாத அளவு ஒரு அன்பு அந்த நேரத்திலே வெளிப்படும் அப்பா. கர்த்தர் அப்படியான காரியங்களை மகளுக்கு வெளிப்படுத்தும் இயேசு சுவாமி. தன்னுடைய தகப்பனார் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று எண்ணி அவர்கள் மனம் மகிழும்படியான ஒரு மனதினை கொடும். அவருடைய இருதயத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடும். தகப்பனை நோக்கி தகப்பனை எண்ணி அவர்கள் ஒவ்வொரு முறையும் நினைக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் கர்த்தருடைய அன்பினால் நிரம்பி பூரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு நாளும் கர்த்தரை நோக்கி என்னுடைய தகப்பனை எடுத்துக்கொண்டிரே என்று சொல்லாதபடி ஆண்டவரை இம்மட்டுமாய் கர்த்தரோடு கூட உமது பிள்ளை எழில் ஸ்டான்லி சகோதரி அவர்கள் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் முழுவதும் அந்த தகப்பனுடைய வெற்றிடத்தை உணராதபடி ஆண்டவரை 39 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாசத்துல லீவ் நாட்கள்ல எனக்கு வீட்டிலேயே இருந்தனால ரொம்ப அந்த ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள எல்லாம் வந்தது. ஒரு நாள் நான் சுகர் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுது. அது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். எப்பவுமே பார்டர்ல இருக்கீங்கன்னே டாக்டர் சொல்லுவாங்க. அதனால நான் அப்பா ஒரு கொஞ்ச நாளைக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா எடுத்துருவேன். இந்த தடவை எடுக்கல. லீவு முடிகிற ஸ்டேஜ் ஆயிட்டு நான் போய் எடுத்தேன். பயத்தோட நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி வருத அப்படின்னு சொல்லி போனேன். ஜோம்னி ஒரு நாள் எங்க சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது. அன்னைக்கு நல்ல ஜோம்னிட்டு நான் டெஸ்ட் எடுக்க போனேன். ஆண்டவர் கிருபையினால எனக்கு சுகர் எதுவுமே இல்லை. 104 நார்மல்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்னை காத்துக்கிட்டாரு. ஏன்னா ரைஸ் ரொம்ப சாப்பிடணும்னு விரும்புவேன். நைட்ல கூட ரைஸ் சாப்பிடுவேன். அதனால ஆண்டவரே எனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னு ஜோமுடுவேன். அதனால ஆண்டவர் கிருபையினால எனக்கு சுகர் இல்லாம காத்துக்கிட்டாங்க. அந்த இசிஜி எடுத்தாங்க. அதுக்கு பயந்தேன், ஏதாவது இருக்குன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சு. ஆண்டவரே எனக்கு ஒரு நாள் நம்ம ஆன்லைன் ப்ரேயர்ல நான் ஜோமுன்னேன். ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க, சாட்சியா நிறுத்துங்க, ஒண்ணுமே இருக்கக்கூடாது, ஒரு நோயும் எனக்கு இருதயத்துல எதுவுமே பலவீனம் இருக்கக்கூடாதுன்னு ஜோமுன்னேன். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே இல்லாம நார்மல் ஆக்கி தந்தாங்க. டாக்டர்கிட்ட திரும்ப ரிசல்ட் காட்டினேன். ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாம ஏற்றுகிறார். ஆமென். டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நன்றி சார், ஜெபம் பண்ணுங்க டாக்டர் தேவதாஸ் சார். துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளத்திலும் தகப்பனே, அருமையான சாட்சிகளை சகோதரி வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்தின கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கக்கூடிய சகோதரி உமக்காக ஊழியங்களாகவும் ஆண்டவரே அருமையாக பாட்டுகளை பாடி ஆண்டவர் நாமத்தை துதிக்கிற சகோதரிக்கு நீர் அருமையான சுகத்தை தந்து தேவரீர் அவர்களோட கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து நீர் நடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இப்பொழுதும் ஏறெடுத்த சாட்சிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இன்னும் அநேக சாட்சிகளை அவங்க வாழ்க்கையில நீங்க தந்து ஆண்டவரே அவங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை இன்னும் அதிகமான காரியங்கள் எல்லாம் உமக்கு மகிமையாக இருக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படியாக சகோதரியும் சகோதரி குடும்பத்தையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு நாங்கள் எல்லா கனமும் துதியும் தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமெல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவோட ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வருகிறதான வியாழக்கிழமை சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் புலம்பெயர் புத்தகத்திலே 6வது தியானமாக சிறுமைப்பட்டவனின் புலம்பல் என்பதை குறித்து நம்ம பகிர்ந்து கொள்வார்கள். வாரங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் அந்த ஆசிரியர்களாக இந்த வேலை கூட நம்ம முடிவு ஜபத்தை சகோதரி மல்லிகா தேவ சொல்லுவோம். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா உம்முடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாய் கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்மை பாடி துதிக்கும்படியாய், உம்முடைய வேத சத்தியங்களை தியானிக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாய் கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. சாட்சிகளை எழுப்பி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் செய்தி கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தியாளருக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோதரிக்கிறோம். அவங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கருத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் உடைய
திருக்கரத்துல ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த குடும்பத்தாரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் தகப்பனை இணைந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே பேர் பெயராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இணைய முடியாத ஏதோ காரணத்தினாலே இணைய முடியாதவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் அவங்களே வரல நாட்கள்ல தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு அந்த இணைந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுக்க கர்த்தருடைய கரம் கிருபையாய் இறங்கி தகப்பனை அவங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் நீங்க ராம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்து கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜெப பங்காளர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே அப்பா நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. தேவன் தாமே தகப்பனே அப்பா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து கர்த்தர் நீங்க விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டு நாங்கள் சுமக்க தேவையில்லை ராஜா, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியாக உங்களுடைய காயப்பட்ட தழும்புள்ள கரத்தை வைத்து ஒவ்வொருவரும் நீங்க தொட்டு சுகப்படுத்துகிற அன்பிற்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியர் ஆண்டவரே தங்குதடையின்றி நடைபெற்றதற்காக நன்றி. இன்டர்நெட் வசதிகள் ஆண்டவரே அப்பா ஒழுங்காக கிடைக்கிற கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டினீங்க, அதற்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியம் இன்னும் விருத்தியடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவையுள்ள மக்கள் உண்டு ராஜா, அவர்கள் கண்டு ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க இந்த ஊழியத்தை விரிவுபடுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் எல்லைகளை நீர் பெருகப்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதை நடத்துகிற டேலண்ட் சர்க்காக மனித மடத்துக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஜீவன் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை இன்னும் முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே அப்பா ஆலோசனைகளை தந்து வழிநடத்த கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. ஊழியம் உம்முடையது, ஊழியக்காரர் நாங்களும் உம்முடையவர்கள் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படியாய் கர்த்தர் நீங்க இது நாள் வரை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். 843 நாட்கள் நிறைவடைய கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டிருக்கீங்க. அந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய முயற்சிகளோ எங்களுடைய பலமோ ஞானமோ ஒன்றுமில்ல தகப்பனே, உங்களுடைய கிருபை என்று நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய காரணியம் ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சுத்த கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்ன பொறுப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு முழமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு முழமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு முழமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கும் நன்றி தெரிவித்து மழைக்கத்தை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து வாருங்கள், நாங்கள் யாருமாக இணைந்து கர்த்தரை கனப்படுத்துவோம். ஆதாரமே அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே.